नारे तकबीर, नारे रिसालत, सिलसिलाए यूसुफिया, सिलसिलाए यूसुफिया, सिलसिलाए यूसुफिया। बिस्मिल्लाह। बात रब्बना लकल हम्दु लक शुक्र या अल्लाह अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक वसल्लिम अलैहि। रब्बना ज़लमना अनफुसना व इन लम तग़फिर लना व तरहमना लनकुनन्ना मिनल ख़ासिरीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद। फ़ादियतु वासिअह व रहमतुन नाज़िला बरकतुन शामिला तौफ़ीक़ुन कामिला मक़बूलतुन मर्ज़ियतुन इला सय्यिदिना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम ख़ासा बिस्मिल्लाहि अर्रहमानिर रहीम सालिहीन खुसूसन सुमिलावी शेख मौला मुस्लिम रबी सरकार मनफ़ाना बरकतुहुम वफ़ाना बिउलूमिहिम वनफ़अना बिअसरारिहिम वहफ़िज़ अलैना मिन फ़ुयूदातिहिम बारिक लना बरकतुहुम या रहमर राहिमीन। யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். உலக முஸ்லிம்களுடைய பாவங்களும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இந்த கான்காவுடைய நீ பிச்சை கொடுத்த ஷேக் நாயக்குடைய வயதான கொண்டு கொடுத்த இந்த பிச்சை கொடுத்த அவர் மூலமாக கொடுத்த இந்த கான்காவை கொண்டு யா அல்லாஹ் உலகம் முழுவதும் சில்சிலா பரவி தௌஃபீக் செய்யுங்க யா அல்லாஹ். கலிமத்துல்லா உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு யா அல்லாஹ் ஒரு நிஸ்பத்தாக இதை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். எங்களையும் ஒரு நிஸ்பத்தாக ஆக்கிடுறப்பே உன் ஃபஸலை கொண்டு யா அல்லாஹ் இவருடைய இந்த ஹாஜத்தை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ். அதற்கு தகுதி அற்றவர்களாக நாங்கள் இருந்த போதினும் ரப்பே உடைய வலிமார்களுடைய நேசிக்கக்கூடியவர்களாக அவருடைய உள்ளங்களில் இடம் பிடித்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிய அல்லாஹ் எங்களை நீ கபூல் செஞ்சுக்க, இந்த சேவைக்கு இந்த ஹிதுமத்துக்கு எங்களை நீ கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அல்லாஹ் இதற்குண்டான அனைத்து சகூலத்துகளையும் நீ லேசாக்கக்கூடிய அல்லாஹ். அனைத்து வழிகளையும் நீ லேசாக்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் அனைத்து தடைகளையும் நீ தகர்த்தெறிய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அல்லாஹ் மதரசா நடத்த நீ அருள் புரியா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மதரசா உருவாக அதை கொண்டு அல்லாஹ் சில்சிலா பரவுவதற்கு காரணமாக்கி நீ அருள் புரிய ரஹ்மானி. ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா சென்னையில் உள்ள வியூபாயெல்லாம் அல்லாஹ் இதில் இருக்குங்களா? اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. என் ஸாத் உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் ஸுஹூராயிருப்பதுன் ஸாத்தினால், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் ஸாத் உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா?
நான் சுகூராயிருப்பதும் தாத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் காத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் சுகூராயிருப்பதும் தாத்தினால், நான் சுகூராயிருப்பதும் தாத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे रिसालत, या रसूल अल्लाह। नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे रिसालत, या रसूल अल्लाह। என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் சுகூராயிருப்பதும் சாத்தினால், நான் சுகூராயிருப்பதும் சாத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? வேறாகவும் கிளையாகவும் விதையாகவும் மரமாகவும், வேறாகவும் கிளையாகவும் விதையாகவும் மரமாகவும் இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் உருவில் நீ, உன் உருவில் நான், என் பிம்பமும் நீ, உந்தன் பிம்பம் நான். என் உருவில் நீ, உன் உருவில் நான், எந்தன் பிம்பம் நீ, உந்தன் பிம்பம் நான். இதில் ஏதும் பிரிவினை இல்லையே, இதில் ஏதும் பிரிவினை இல்லையே, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? இதில் ஏதும் பிரிவினை இல்லையே, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? சுகூராயிருப்பதும் காத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் இறையல்ல, நான் இறையல்ல, நான் இறையல்ல, நான் இறையல்ல, ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல. நான் இறையல்ல, நான் இறையல்ல, ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல. நீ அறிந்தவன் யாரென்று நான், நீயே அறிந்தவன் யாரென்று நான், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நீயே அறிந்தவன் யாரென்று நான், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நீயே அறிந்தவன் யாரென்று நான், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் உடலும் உன்னை கொண்டு தெரியுது, உங்கள் நாத்தும் என்னை கொண்டு தெரியுது. என் உடலும் உன்னை கொண்டு தெரியுது, உங்கள் நாத்தும் என்னை கொண்டு தெரியுது. என் உடலும் உன்னை கொண்டு தெரியுது, உங்கள் நாத்தும் என்னை கொண்டு தெரியுது. என் ரகசியம்
நானும் ரகசியம் நீ என் ரகசியம் நானும் ரகசியம் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா நீ என் ரகசியம் நானும் ரகசியம் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா என் சாற்று உன்னை கொண்டு நினைக்குது உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா உன் சாத்தின் ஆரம்பம் இல்லையே உன் சாத்தின் ஆரம்பம் இல்லையே எந்த முடிவும் உனக்கென்று இல்லையே உன் சாத்தின் ஆரம்பம் இல்லையே எந்த முடிவும் உனக்கென்று இல்லையே உன்னை அறிய இது ஒன்று போதுமே உன்னை அறிய இது ஒன்று போதுமே உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா நிஜமாலுடன் நம்மில் இருக்கின்றாய் நிஜலானாய் கனிந்தே இருக்கின்றாய் நிஜமாலுடன் நம்மில் இருக்கின்றாய் நிஜலானாய் கனிந்தே இருக்கின்றாய் இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா இரு உலகிலும் தன் ஜோதியே இரு உலகிலும் உந்தன் ஜோதியே இரு உலகிலும் உந்தன் காட்சியே இரு உலகிலும் உந்தன் ஜோதியே இரு உலகிலும் உந்தன் காட்சியே எங்கள் பைசி உருவிலும் நீ அம்மா எங்கள் பைசி உருவிலும் நீ அம்மா எங்கள் பைசி உருவிலும் நீ அம்மா உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா எங்கள் பைசி உருவிலும் நீ அம்மா உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா என் காத்து உன்னை கொண்டு நிலைக்குது உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா நான் சூராயிருப்பதும் காத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா என் சாத்து உன்னை கொண்டு நினைக்குது உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது யார சூழ்நிறையின் நேசரே யா ஹபீபிரையின் தூதரே நபியே விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது உம்முடன் நான் இருந்தால் உள்ளம் நித்தமும் இன்பமயம் உம்முடன் நான் இருந்தால் உள்ளம் நித்தமும் இன்பமயம் அன்றி நீரில்லாமல் வாழ்வினேது இன்ப ஒளிமயம் என் மனம் வசமே அது உங்களின் பொன்னாசனம் நாம் வாழும் வாழ்வு இங்கும் அங்கும் உங்கள் கையில் தான் ஆலம் அனைத்திற்கும் நீரே
ஆகிவிட்டீரருளாத ஞானம் அனைத்திற்கும் ஒளியே நாடியனை அணைப்பீரே உள்ள கதவினை மெல்ல திறந்துங்கள் நெஞ்சில் இடம் தர வேண்டும் விண்ணெல்லாமும் மீதுதான் நாளும் வாழுது இந்த மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது யார சூழிரையின் நேசரே யா ஹபீப் இறையின் தூதரே நபியே விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது சென்றது கள்ளமனம் நெஞ்சில் நின்றது உங்கள் முகம் சென்றது கள்ளமனம் நெஞ்சில் நின்றது உங்கள் முகம் இனி சோர்வதேது ஓய்வதேது உங்கள் ஞாபகம் உன்னிடம் கேட்பதற்கோ இனி ஒன்றில்லை என்பதற்கு உங்கள் பாத தூசியான எமக்கு பெருமை வேறுண்டோ பாதமலரடி நானும் பார்த்து நடந்தால் போதும் வேத வசனங்கள் கூறும் அடியமை சேர்க்கும் இந்த உலகிலும் எந்த உலகிலும் எந்த உயிர் உனதாகும் விண்ணெல்லாம் மீதுதான் வாழ்த்து பாடுது மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது யார சூழிரையின் நேசரே யா ஹபீப் இறையின் தூதரே நபியே விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது நமக்கு அல்லாஹ் முதலாம் தெளிவாக நமக்கு அல்லாஹ் நம்ம மறைந்த மன்சூர் செல்வி அவங்க சொல்லுவாங்க ஈசு பசத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எனக்கு ஒரு பரவசம் வருது அப்படின்னு. அவங்க வயசுக்கு அவங்க ஈசு பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைதான். ஆனால் அவ்வளோ தனியாக கொடுப்பாங்க, கதம்போஸ் தான் செய்யலாம் அவங்க, அந்த அளவுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஈசு பஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி கலிஃபா அப்படின்னு அல்லாஹ் தாலா அப்புறம் சொல்லியிருக்காங்க. நான் செவியில வாங்கினது அனுபவிச்சதை இப்ப நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பெரிய உலாம் மக்கள் ஆரிஃபீன்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இதுல நான் ஏதோ ஒரு ஓட்ட உடைச்சில பேசிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரிஞ்ச இது என்னன்னாக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி கியாமலோட மனிதர்கள் வரை அந்த இன்னுஜாலின் ஃபில் கலிஃபால வந்துடுவாங்க. அது ஆம் எல்லாமே தொடர்ந்து காசான இது அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா இல்ல பரப்புறம் போயிட்டு வர காசான இது பாத்தீங்கன்னாக்கா அதாவது இன்னிஜாலின் கலிஃபான்றது ஆமான இது. காசான இது பாத்தீங்கன்னா நபிமார்களுடைய கலிஃபா, குறிப்பாக நம்முடைய பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4 கலிஃபாக்கள், அதுக்கப்புறம் வலிமார்கள் கௌசநாயகம், காஜா நிஜாம் மொய்னுதீன் சர்க்கார், ஷாவலன் நாண்டகி, குறிப்பாக நம்மளுடைய தாதா பீர் நூரி நாயகத்துடைய சில்சிலால 4 பெரிய கலிஃபாக்கள். அவர்களை தொடர்ந்து நம்மளுடைய ஷேக் நாயகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா
கலிஃபாக்கள் நிறைய இருக்காங்க. அதுல பிரதான கலிஃபா மறைந்த சுப்ரி ஷா கிபிலா அவர்களுக்கு முன்னாடி ஒரு கலிஃபா இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க பேர் தெரியல. அதுக்கடுத்து மரியாதைக்குரிய சுப்ரி ஷா கிபிலா அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமா எல்லா சஜாதா மூலம் எப்படி இருந்தாங்களோ அதன்படியே இருக்கிற அத்தனை கலிஃபாக்கள் முதன்மையானவங்களா இருக்கிறவங்க நம்முடைய யூசுப் ஆசத் கிபிலா அவர்களுக்கும் மந்தவெளிக்கும் உள்ள ஒரு மந்தம் இருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து எஜமான் லால்பட்டை ஷெரீஃப்ல இருக்கும் பொழுது கூட மந்தவெளி பங்களால இவங்க தலைமையில தான் சிக்கல் நடக்கும், இவங்க தலைமையில தான் பயான் நடக்கும், எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி சர்க்கார் வந்திருக்கும் பொழுது மெட்ராஸ்ல இருந்தாக்கா அங்க நடக்காது. அதாவது ஆதம் ஃபைசி வீட்டுக்கு அடுத்து மந்தவெளியில நடக்கும் பொழுது அந்த மாதிரி மந்தவெளி பங்களாவுக்கு இவங்களுக்கும் அவ்வளவு ஒரு ஒற்றுமை இருந்துட்டு இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பான நிகழ்வு. அல்லாஹ் தஆலா இந்த கான்கை யூசுஃபியா ஃபைசியால சிறப்புகளை நம்ம அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள இது பண்ணாத அவங்க முரீதுங்களுக்கு பாக்கியம் அல்லாஹ் கொடுக்குற மாதிரி நாமளும் வந்து மெட்ராஸ் கலிஃபான முறையில அவங்க கிட்ட தான் எல்லாம் பேசுறோம், தாலீம் வாங்குறோம், கொடுக்குறோம், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த சேவையை அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலியமா தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம் மெட்ராஸ் முரீதுகளுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப அடுத்ததாக வரக்கூடிய மாதத்துல இருந்து முதல் வார ஜிக்கிர் இன்ஷா அல்லாஹ் மாதத்துக்கு முதல் வார ஜிக்கிர் வந்து கான்கை யூசுஃபியா ஃபைசியால இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இரண்டாவது வார ஜிக்கிர் வந்து அலீம் ஃபைசி வீட்டுல கான்காய நூரானியா ஃபைசியால அதுல நடக்கும். அது மூன்றாவது வாரம் வந்து முஜீப் ஃபைசி அவர்கள் வீட்டுல நடக்காது. நான்காவது திரும்பவும் இங்கே அது நடக்காது. அல்ஹம்துலில்லாஹ் சஜ்ஜாதாக்கள் ஷேக்நாத்தின் அறந்தவ புதல்வர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்கள் எங்கே விரும்புறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம அந்த வாரம் வந்து ஷிஃப்ட் ஆகும். இங்க அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் பெரிய அளவு நல்லா சிறப்பான நடத்தலாம். அல்லாஹ் தஆலா யூசுப் ஆசத் கிபிலா இன்னைக்கு அவருடைய மகனார் வந்து ஃபாசில் பட்டம் பெற்றார்கள், ஆலிம் பட்டம் பெற்றிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டு இந்த சில்சிலா இன்னும் யூசுப் ஆசத் அவருடைய சந்ததிகளுக்கு உண்டு இந்த சில்சிலா ஷேக்நாதை கற்றுக் கொடுத்த அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய இது அல்லாஹ் தொடர்ந்து நமக்கு नारे तकबीर, नारे रिसालत, सिलसिला फैजिया। அப்படியே பாருங்க சார், அப்படியே பேசுங்க. பேசுறது வலதிக்குருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை விக்ர் செய்வதுதான் ஆக உயர்ந்தது என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விக்ர் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உணர்த்தியுக்கும் இசையை ஆமாக்கும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே ஒரு உயர்ந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விட உயர்ந்த முறை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் சொல்லலாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. பியான் தல்பு அது உங்களுடைய விரோதிகளை போர்க்களத்தில் நீங்கள் சந்தித்து அவர்களுடைய கருத்தில் நீங்கள் சக்தியை வைத்து அவர்கள் உங்களுடைய கருத்தில் அவர்கள் சக்தியை வைத்து நீங்கள் போர் செய்வதை விட உயர்ந்த ஒன்றை நான் சொல்லட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தொடர்ந்து கேட்டு அனைத்தையும் விட சிறந்தது எது என்று சஹாபாக்கள் பதில் கேட்கிறாங்க. யார் சொல்லலாம் எதுன்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்ருமா ஊதிய என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த 21வது ஜுஸுவினுடைய ஆரம்பத்திலிருந்து செய்யக்கூடிய அந்த பல திக்ருல்லாஹி அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த 2 வார்த்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திக்ர் இந்த அனைத்தையும் விட சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இதான் மதர்க்கும் ரியாலில் செல்லும் பூங்காவை நீங்கள் கடந்து சென்றால்
பருத்தாக நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்க. மேய்ந்து கொள்ளுங்க. நம்மளுக்கு அழைச்சாங்களா அழைக்கலையா இப்படிலாம் நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, உணர்வு வரக்கூடாது. விருந்துகள்லாம் நாம அழைச்சா நாம போவோம். ஆனா திக்ரு மஜ்லிஸுக்கு ஒரு இடத்தில் அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் நம்முடைய மகிழ்ச்சாக நம்முடைய கல்வை அயாத்தாக்குவதற்கு அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸ் நம்மளுக்கு ஏற்படுகின்றது. செய்தி நம்மளுக்கு தெரியும் பட்சத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க அழைச்சாலும் அழைக்கிறனாலும் ஒரு திக்ரு மஜ்லிஸ் நடக்கக்கூடிய இடம், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ரியாலுல் ஜன்னா, அது சுவன பூஞ்சோலைனா, அந்த சுவன பூஞ்சோலைய அதாவது பசிக்கு காத்திருக்கக்கூடிய கால்நடைகள் ஒரு மேய்ச்சலை கண்டால் எப்படி மேயுமோ பறந்தவங்க அப்படி நீங்க மேய்ந்து கொள்ளுங்க சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருடைய ஹல்காக்கு வந்து அப்போ திக்ருடைய ஹல்கா பொதுவாக மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது பழமொழியா மனிதன் மறதி பாவம் செய்யுதல் என்ற 2 விஷயங்களிலிருந்து அவன் படைக்கப்பட்டான். அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு அமையும் சொல்லுங்க என்ன, நம்மளுக்கு மறதி வரதான் செய்யும். ஆனால் அடியார்களை பற்றி ஒருபோதும் ஒரு நொடியும் மறக்காதவன் அல்ல. நம்மளுக்கு மறதி உண்டாகத்தான் செய்யும். அப்படி நம்மளுக்கு மறதி உண்டாகும் பொழுது நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகளிலிருந்து நாம் சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு கஃபாராவாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வார ஜிக்ரு மஜ்லிஸ். அதே போல ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நம்மளுடைய தாலீமாத்துகளை ஒருவருக்கொருவர் பேசி ஞாபகத்தில் முதாக்கரா செய்து கொள்வதற்காகவே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது நம்மளுக்கு இந்த திக்ரு மஜ்லிஸா இருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறது முஜாலசத்து சாலிஹீன், நல்லோருடன் சேர்ந்து இருத்தல், அவர்களுடன் நாம் முதாக்கரா செய்து கொள்ளுதல். இது அல்லாஹ்வா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. மற்ற சில்சிலால மற்ற தரீக்காக்கள்ல இது போல ஜிக்ரு மஜ்லிஸ் ரஸ்மன் சடங்காக அவுராதுகளாக மட்டுமே இருக்குமே தவிர இந்த தாலீமாத்துகளை சொல்லி சரிங்களா, அல்லாஹ் இப்படி இருக்கா, ஜாத்துல எப்படி, சிஃபாத்துல எப்படி, அஃபால்ல எப்படி, ஆசார்ல எப்படின்னு சொல்லி அதனுடைய நாம செய்யற ஜிக்ருடைய நேரம் வேணா சர்க்கார் சொல்லும் போது பயான் பண்ணும் போது பாத்தீங்கன்னா தாலீம் அதிகமா இருக்கும். ஜிக்ருடைய சிறப்புகள் தாலீமாத்துகளை சர்க்கார் வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு ஜிக்கர் சுருக்கிக்கிறமான்னு சொல்லிட்டு சர்க்கார் ஜிக்கர் செய்து சில சமயம் 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, 11 சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவாங்க. அப்போ மத்த தரீக்காக்கள் மத்த சில்சிலாக்கள்ல வெறும் நம்பர்களை கவுண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஜிக்கர் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அல்லாஹ்வை நாம் எப்படி நினைவு கொள்ள வேண்டுமோ, அவனை எப்படி நாம் அறிய வேண்டுமோ அதுதான் நம்மளுடைய ஜிக்கர்னு சொல்லி நம்ம சர்க்கார் நாயகம் அதிகமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அதை பிராக்டிக்ஸ்ல நிறைய சர்க்கார் நம்மளோட ஹயாத்துலயும் சரி, அவங்களுக்கு பர்தாக்கு பின்னாலேயும் சரி, அதனுடைய நல்ல சுன்னத்தான ஒரு நல்ல நடைமுறையா இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இந்த ஒரு ஜிக்ரு மஜ்லிஸ நாம் சர்க்கார் விரும்பிய விதத்தில் இந்த ஜிக்ரு மஜ்லிஸ் இந்த ஹல்காவை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான்னு தான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த மஜ்லிஸுக்கும் நம்மளுடைய சர்க்கார் நாயகத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நான் மக்த மதரசாக்கள்ல சாச்சா கிட்ட ஓதிட்டு இருக்கும் போது இதே வீட்டுல சர்க்காரான பல தடவை பார்த்திருக்கேன். இதே வீட்டுல சர்க்கார் சம்பந்தப்பட்ட வீடு சரிங்களா, இதே வீட்டுல சர்க்கார் வந்து கீழே ரூம்ல தங்கி இருக்கும் போது சாச்சாட்ட நாங்க ஓதிட்டு காலையில மக்த மாசால இருந்து வருவோம், இந்த ஜன்னல் வழியா சர்க்காரை நாங்க பார்த்துட்டு போவோம் சரிங்களா. இப்படி இந்த இடத்துல இதே இடத்தை அல்லாஹ் தஆலா ஹான்காவா அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னா இது நம்மளுக்கு முரீதுகளுக்கு கிடைத்த சர்க்காருடைய ஆஷிகீன்கள் முஅத்தகீன்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதாவது ஜிக்ர் மஜ்லிஸ் சில சமயம் ஒரு சாபி வராங்க, 3 பேர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. 3 பேர் வரும்பொழுது ஒருத்தர் ஜிக்ர் மஜ்லிஸ் நடக்குதுன்ற செய்தியை கேட்ட உடனே முன்னால வந்துடுறார் சரிங்களா. இன்னொரு மனிதர் ஜிக்ர் மஜ்லிஸுக்கு வெளியே உட்கார்ந்துடுறார், இன்னொரு மனிதர் வரவே இல்லை அப்படியே போயிடுறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பேரை பற்றி சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா அஹதுஹுமா முதல்ல வந்தாரு பாத்தீங்களா, அவர் அல்லாவின் பக்கம் அடைக்கலம் கேட்டுக்கொண்டார். அதாவது ஜிக்ர் மஜ்லிஸ் நடக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தி அறிந்து கொண்ட உடனே அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ள வேண்டும், அதனுடைய மேய்ச்சல்களை மேய்ந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பலன்களை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து அழைத்தார்களோ அழைக்கவில்லை என்று எல்லாம் அவர் பார்க்கவில்லை. அந்த இடத்தை நிரப்புவதற்காக வேண்டி அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. பாவல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார். இன்னொருத்தர் பார்த்தாரு ஃபஸ்தஹியா, அந்த இடத்துல எப்படி போடுறது, நம்மளை கூப்பிட்டாங்களா கூப்பிடலையான்னு கொஞ்சம் கூச்சமா இருந்தது சரிங்களா, போலாமா வேணாமன்னு சொல்லி தயங்கி சங்கடங்கள் சோம்பேறித்தனம் வெட்கம் இது எல்லாத்தையும் கணக்குல கொண்டு கொஞ்சம் வெளியவே உட்கார்ந்துக்கிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஹியா மின்ஹு, அல்லாஹ்வும் வெட்கப்பட்டு அல்லாஹ் தஆலா அவரை வெளியே உட்கார வச்சுட்டான். இன்னொருத்தர் சொன்னாரு, எதுக்கு போகணுமா, என்ன அவசியம், இது இல்லாம வேற வேலை இருக்கு, இது இல்லாம இன்னொரு 1 மணி நேரம் கடை திறந்திருந்தா
இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்க்கலாம், ஒரு 200 ரூபாய் லாபம் கிடைக்குமே, அந்த எண்ணத்துல கடை திறந்து வச்சிருந்தாரு. இல்ல வீண் பேச்சு வெட்டி பேச்சுகள்ல பேசியிருப்பாரு. ஒண்ணும் இல்லாம சும்மா ஏதாவது வேலை கூட பார்த்திருப்பாரு, பலா கழுவி இருப்பாங்க. இந்த பாவங்களை சம்பாதிப்பதை விட இந்த ஜிக்ரு மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை, இந்த நாட்டத்தை அல்லாஹ் தால ஏனோ இவர் புறக்கணித்ததனால் அல்லாஹ் அவர்களை விட்டு புறக்கணித்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 3 நபர்களை பற்றி சொல்லிட்டு அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த ஜிக்ரு மஜ்லிஸ் நடக்கக்கூடிய ஜிக்ரு மஜ்லிஸ்னு சொல்லும் போதே எதுக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு நேரத்திலும் தன்னை ஜிக்ரு செய்யக்கூடிய நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் தாலா மலக்குமார்கள்ட்ட பெருமை பேச வேண்டும். இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா ஜிக்ரை உயர்ந்ததாக அல்லாஹ் தாலா ஆக்கலாம். அப்ப மலக்குமார்கள் சொல்லுவான், இந்த ஜிக்ரு மஜ்லிஸ்ல கலந்து கொண்டவங்க எல்லாத்திட்டையும் கத கஃபரத்துல் லக்கும், அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன், இந்த சுப செய்தியை சொல்லுங்க, கூமோ மகஃபூரன் லஹும், அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ஜிக்ரு மஜ்லிஸ்ல இருந்து அவர்கள் கிளம்பட்டும் சொல்லும் பொழுது, அப்போ ஒரு சாபி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் இந்த மஜ்லிஸ்ல இருக்காரு, அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவருக்கும் இந்த மஜ்லிஸுக்கும் சம்பந்தமே கிடையாது, இன்னமா ஜாலி ஹாஜத்தின், ஏதோ ஒரு தேவைக்காக வந்தாரு, யாரை கூப்பிட்டுருப்பாங்க, சாவி அவர்கிட்ட இருந்து பைக் சாவியை வாங்க வந்திருப்பாரு, அல்லது எதிர டீ கொடுக்க வந்திருப்பாரு, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருப்பாரு, அவருக்கு ஜிக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அந்த எண்ணத்தில் அவர் வந்திருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுஷ்கா பிஹிம் ஜுலசா ஜலீசு, யார் அந்த நோக்கத்தில் வராமல் அந்த மஜ்லிஸில் உள்ளே கால வைத்து விட்டாரோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான், அவரும் சீதேவி ஆக்கி விடுகின்றார். ஆக சீதேவி ஆக்கக்கூடிய ஒரு இடம் அது ஜிக்ரு மஜ்லிஸாக இருக்கு. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய இடம் அது ஜிக்ரு மஜ்லிஸாக இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக, நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய சர்க்கார் அவங்களுடைய ஹயாத்துல கடைசி நேரத்துல வார்த்தெடுத்து அவர்களுக்கு வருஷங்களாக தாலிமாத்துகளை கொடுத்து சர்க்கார் அவர்களுடைய கையால அவர்கள் ஹிலாபத்து கொடுத்த கடைசி ஹலீஃபாக்கள்ல முக்கியமானவங்க நம்மளுடைய யூசுப் ஹசரத் யூசுப் ஹலீஃபா அவர்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆயிலை அல்லாஹு தாலா நீடித்து வைத்து சிஹத் சலாமத் ஆஃபியத்துடன் அல்லாஹு தாலா அவனுடைய ரசூல் நம்மளுடைய ஷேக் அவர்கள் பொருந்தி கொண்ட விதத்தில் அல்லாஹு தாலா அவர்கள் முஜூதல் நம்மளுக்கு நீண்ட நாள் நீண்ட ஆயுளோடு காட்சியளித்து தருவானாக. வாசிதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். नारे तकबीर, அல்லாஹு அக்பர். नारे रिसालत, யா ரசூலல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, ஷேக் நாயகத்துடைய துவா தவஜ்ஜுஹ், ஃபைஸானே ஃபைஸி என்ற ஃபைஸி நாயகத்துடைய மஜ்லிஸில் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி வைத்தார். அன்பர்களே, ஹான்கா எதுக்கு அப்படின்னா, யாருக்கு? முரீதுக்கு தான் ஹான்கா. ஷேகுக்கு ஹான்கா தேவையில்லை, முரீதுகளுக்கு தான் ஹான்கா.
அதனால முரீதுகள் ஹான்காவை பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா ஷேக் நாயகத்தை தேடி வீட்டுக்கு போவோம், அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதுக்காக வந்து போகிறவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படும், சௌகரியம் இருக்காது. அப்படியெல்லாம் எந்த அசௌகரியங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஹான்காவை ஷேகுமாக ஏற்படுத்துறாங்க. அதனால ஹான்கா என்பது யாருக்குன்னா முரீதுகளுக்கு தான். ஷேகுக்கு ஹான்கா தேவையில்லை. அதனால முரீதுகள் அதை முதல்ல வைக்கிறோம். ஏன் முரீதுக்கு ஹான்கா தேவை? என்ன சுகுபத்து ஷேகுக்காக. கூனுமா சாதுகீன், சாதுகீன்களோடு சேர்ந்து இருங்கள், இருந்து கொண்டே இருங்கள். சாதுக்குனா மன் ஹலா கல்பஹு மின் மாசி வல்லா, மாசி வல்லாவை விட்டும் யார் கல்வை சுத்தமாக வைத்திருக்காரோ, காலியாக வைத்திருக்காரோ அவருக்கு பேரு சாதி. அவரோடு நீங்க சேர்ந்து இருந்து கொண்டே இருங்கள். அப்ப சுகுபத்து ஷேகுக்காகத்தான் ஹான்கா. சுகுபத்து ஷேகுனால என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கணும்? ஒரு ரெண்டு செய்தி. ஏன்னா நேரம் குறைவான நேரம் தான். ரொம்ப பிரயாணத்தின் காரணமாக எனக்கும் வாய் புண்ணு. அதனாலதான் அவர்களும் 10 நிமிஷத்துக்குள்ள சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு சௌகரியம் தான். ஹீட்னால கொஞ்சம் வாயில புண்ணுதாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல செய்தி பதிவாயிருக்கு. சொல்றாங்க, நான் தெருவுல வந்துகிட்டு இருந்தேன், ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா எதுக்க வந்தாங்க. நான் கேட்டேன், கைஃப அஸ்பஹத்த யா ஹன்லலா, ஹன்லலா எப்படி இருக்கீங்க என்று நான் கேட்டேன். அவங்க சொன்னாரு, ஹன்லலா முனாஃபிகா போயிட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். தன்னை பற்றியே சொல்றாரு, முனாஃபிகா போயிட்டான். மா தக்கூலு சுபஹானல்லா, என்னப்பா சொல்ற, சுபஹானல்லா என்ன சொல்ற என்று நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற போது நபி அவர்கள் நமக்கு உபதேசம் செய்யறாங்க. சொர்க்க நரகத்தை கண்ணுக்கு முன்னால பாக்குற மாதிரி அப்படி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது. அதற்கு பின்னால் அவர்களுடைய போதனையை முடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று வந்ததற்கு பின்னால் ஆஃபசனல் அஸ்வாஜ வல் அவுலாத வல்லையி ஆட்சி, மனைவி மக்களோடு கொடுக்கல் வாங்கலோடு செய்களோடு நாம் கலந்துறவாடுகிறோம். நசீனா கசீரம் மின்ஹு, நபி அவர்கள் சொன்னதுல ரொம்ப செய்தி நமக்கு மறந்து போயிருது. ஆனா நபிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கும் ஒரு ஹால் இருந்துச்சு இல்லையா, ஒரு உணர்வு, அது மாறி போயிருது. அப்ப நபிக்கு முன்னாடி ஒரு ஹால், நபிக்கு விட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று வந்ததுக்கு பின்னால் இன்னொரு நிலைமை. அப்படின்னா எதுக்கு பேர் தானே முனாஃபிக்கு. அதனாலதான் நான் அந்த முனாஃபிக்கா போயிட்டாலும் அதனால சொன்னேன் அப்படின்னு அவர் ஏன் நாஃபக ஹன்லலா அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. சித்திக்குல் அக்பர் சொன்னாங்க, அப்படின்னா நம்ம நபிட்ட போய் கேட்போம்ப்பா, அது என்ன இருக்கும், அது மாதிரி நிலைமை இருக்கத்தானே செய்து, நபிட்ட போய் கேட்போம் வா என்று அவரை அழைத்து கொண்டு நபிகிட்ட வந்துட்டாங்க. சித்திக்குல் அக்பர் சொன்னாங்க, ஹன்லலா என்னமோ சொல்றாரு கேளுங்க. என்னப்பா? இந்த செய்தியை கூட அவர் சொல்றாரு. சித்திக்குல் அக்பர் சொன்ன அந்த செய்தியை எல்லாவற்றையும் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க. நபி சொன்னாங்க, லவ் அன்னக்கும் ததூமூன இன்தி, என்னிடத்தில் நீங்கள் இருக்கிற போது எப்படி இருந்தீர்களோ அதுபோல் என்னை விட்டு போனதற்கு பின்னாலும் அப்படியே நீங்கள் இருந்தால், லசாஃபத்துஹுமுல் மலாயிகத்து ஃபீ துருக்கிக்கும் அலா குருஷிக்கும், நீங்கள் பாலையில நடந்து போய் கொண்டிருக்கிற போதும் படுக்கையில படுத்து கிடக்கிற போதும் மலாய்க்கத்துமார்கள் வந்து உங்களுக்கு முசாபகா செய்வார்கள். எப்போ? எனக்கு முன்னால இருக்கிற போது ஒரு நிலை இருக்கு இல்லையா,
அந்த நிலை தொடர்ந்து இருந்தால், என்னை விட்டு போனதுக்கு பின்னாலேயும் அந்த நிலை இருந்தால் என்ன செய்வாங்க? மலாய்க்கத்துமாக கொஞ்சம் முசாஃபஹா செய்வாங்க என்று சொல்லிவிட்டு, யா ஹன்லலா அஸ்ஸாஅத்து காக்கதா அஸ்ஸாஅத்து காக்கதா, கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றாங்க. மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? என்னடா நமக்கு நபிக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கும்போது உள்ள ஹாலு அதை விட்டு போனதுக்கு பின்னாடி இல்லையே என்று ஒரு மனம் உடைந்து போய்விடக்கூடாது, ஒரு விரக்திய மனநிலை வந்து விடக்கூடாது என்பதற்காக நபி சொன்னாங்க, அசாத்து கதா அசாத்து, கொஞ்சம் இப்படி இருக்கும்பா கொஞ்சம் அப்படி இருக்கும்பா, மாறி மாறித்தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. இங்க நம்ம என்ன பெற வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, அதாவது நபி அவர்களுடைய சபைக்கு அப்பால் வெளியே இருக்கிற போது உள்ள ஹால் வேற. மனைவி மக்களோடு கலந்துரையாடுகிறோம், பொருட்கள் வாங்கல் வைத்திருப்போடு பேசுறோம், உலக காரியங்களை ஈடுபடுறோம், அப்போ உள்ள நிலை வேறு. நபி அவர்களுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்தா அவர்களை பார்க்கிற போது, அவருடைய போதனைகளை கேட்கிற போது ஏற்படும் நிலை வேறு. இந்த நிலை மாற்றம் இருக்கு இல்லையா? இந்த நிலை மாற்றம் ஏற்படணும். இந்த மாற்றம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். இதுக்குத்தான் ஹான்கா. முரீதுகளுக்கு ஹான்கா. முரீதுக்கு ஏன் ஹான்கா அப்படின்னா அதுக்கான பதில் இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிற போது அந்த நிலை என்ன செய்யும்? ஏற்படும் இல்லையா? அப்போ அந்த நிலை வந்தால்தான் மனிதனுக்கு நிம்மதி ஏற்படும். அதுக்குத்தான் அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் இதயங்கள் சாந்தி பெறுகின்றன. அப்படின்னா என்ன? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அந்த திக்ரா, அதுவும் திக்ரு தான். திக்ருல்லா என்பது அப்படி வார்த்தைகள திக்ருல்லா என்பது நபியினுடைய பெயர், நபிக்கு ஒரு பெயர். பஷீரு, நதீரு, ஷாஹிது, சிராஜ முனீரா, இந்த மாதிரி பேர் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பேரு திக்ருல்லா என்பது நபியுடைய பேர். அலாபி திக்ரில்லாஹி என்று சொன்னா என்ன? திக்ருல்லாவின் மூலமாகத்தான் நீங்கள் சாந்தி அடைவீர்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்துக்கு வந்து அதை பார்த்த உடனே அது கல்புல நிம்மதி வருது. நாள்பட்டைக்கு வந்திருப்பீங்க, நிறைய எல்லாம் அங்க வந்தவங்க தான், யாரும் வராதவங்க இல்லை. இங்க இருந்து போகும்போது மனசுல என்னமெல்லாமோ கிடந்து ரவுண்டு கட்டி அடிக்கும். ஏண்டா அந்த மனசு இந்த பாடுபடுத்துறது நினைப்போம். வைப்புநூர்ல போய் உள்ள போய் உட்கார்ந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு சர்க்காருடைய தாலியமை கேட்டுட்டு வெளியே வருவும் போது துவச்சி காயப்பட்ட துணி மாதிரி மனசு லேசா இருக்கும். எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கல்ல, நானும் அனுபவிச்சிருக்கேன், எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. இந்த மாற்றம் ஏன் ஏற்படுது? இதுதான் திக்ருல்லா. அப்ப திக்ருல்லா என்பது நபியினுடைய பெயர்களில் ஒரு பெயர். அதுதான் அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நான் திக்ருல்லா என்பது அல்லாஹ்வுடைய நபியுடைய பெயர்னு நான் சொல்லல. தலாயிலுல் ஹைராத் எழுதின சுலைமான் ஜஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நபியுடைய பேர் எழுதும் போது திக்ருல்லான்னு ஒரு பேர் எழுதியிருக்காங்க. இப்போ அலாபி திக்ரில்லாஹி வச்சு பாருங்க. அந்த திக்ருல்லா இருக்குதே, அவங்க சொன்ன திக்ருல்லா, அதன் மூலமாக இதயங்கள் சாந்தி வரும். அந்த திக்ருல்லா இருக்குதே, அதோட நாயிபு தான் ஷேഖ്. அப்போ அந்த நாயிபின் மூலமாக இதயம் சாந்தி வரும். எப்படி சாந்தி வரும்? இதுதான். அது சொன்னா அதுக்கு நேரம் நீண்டுகிட்ட போயிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஏன் சுரூபத்தை ஷேഖ്? ஒண்ணு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, ஒரு ஹால் ஏற்படுது, ஒரு மாற்றம் ஏற்படுது உள ரீதியாக, இது ஒரு காரணம். ரெண்டாவது நம்முடைய அஹ்லாக்க மாற்றிக் கொள்றது. ஷேഖுடைய அஹ்லாக்காக நம்முடைய அஹ்லாக்கு மாறணும். இது இன்னொரு நோக்கம். நபி சொல்லுவாங்க, தஹல்லகு பி அஹ்லாக்கில்லாஹ், உங்களுடைய குணங்கள். ஏன்னா முக்கியத்துவம் பேசி வந்துட்டாரான்னு பார்த்தேன், பக்கத்துல வந்துட்டா முடிங்கன்னு அர்த்தம். சரி, அதனால இந்த பக்கம் நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. தஹல்லகு பி அஹ்லாக்கில்லாஹ்,
அப்படின்னா அல்லாஹ்வுடைய அஹ்லாக்கை உங்களுடைய அஹ்லாக்காக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அஹ்லாக் என்ன? அது நபியுடைய அஹ்லாக். நபியுடைய அஹ்லாக் என்ன? ஷேகுடைய அஹ்லாக். ஷேகுடைய அஹ்லாக்கு தான் நபியுடைய அஹ்லாக். நபியுடைய அஹ்லாக்கு அல்லாஹ்வுடைய அஹ்லாக். தஹல்லகு பி அஹ்லாக்கில்லாஹ். அல்லாஹ்வுடைய குணங்களை உங்களுடைய குணங்களாக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு செய்தி, ஜிப்ரீல் வந்தார் சுய ரூபத்துல, எங்க ஜபலு நூறுல சுய ரூபத்துல வர்றாங்க. 600 ரெக்க, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள பூரா அப்படியே வியாபித்து நிக்கிறார் அந்த சூரத். முத பார்த்த உடனே நபிக்கு ஒரு கல்புல ஒரு திடுக்கம். அது பஷரியத்துடைய தக்காசா. பாம்பு கம்பு போட்ட உடனே பாம்பா மாறிச்சு. பயந்தாங்கள். அல்லா தகப், அல்லாஹ் சொன்னான்ல, நபி பயப்படலாமா? இன்னி லா யகாஃபு லதையல் முர்சலூன்றான். நபிமார்கள் பயப்பட மாட்டாங்கிறான். அப்போ வந்து சொன்னா லா தகப்ங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் பஷரியத்து தக்காசாவில் என்ன செய்யும், அது வரும். அப்போ நபி பாக்குறாங்க அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தஜல்லியாத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே மனசுல ஒரு விதமான ஒரு பயம் இறங்கி வந்துட்டாங்க. அப்புறம் கட்டி அடிச்சாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்க சொன்னாங்க. என்ன நிறைய பேர் மா அனபி காரியின், எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. மா அனபி காரிகனா எனக்கு ஓத தெரியாத அர்த்தம் கிடையாது. நிறைய அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் எழுதியிருக்காங்க. மா அனபி காரின்னு சொன்னா எனக்கு ஓத தெரியாத அர்த்தம் கிடையாது. மா இல்லை, அன நான் இல்லை, காரியின் ஓதுகிறவன் நான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிலிருந்து இன்னொருத்தன் ஓதிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? நான் ஓதலப்பா, ஒருத்தன் ஓதிக்கிட்டு இருக்கான் என் சூரத்துல, அவன் ஓதல, நான் ஓதலன்னு அர்த்தம். அதான் மா நபி காரின்னு அதுதான் அர்த்தம். அப்போ அத இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி வந்துச்சு, இறங்கி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி இன்னி ஹஷீத்து அலா நஃப்சி. ஒரு போர்வை கொண்டு போத்துங்க, போர்வை கொண்டு போத்துங்க, எனக்கு எதமாச்சு நேர்ந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு, போர்வை கொண்டு போத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது கத்தீஜா நாயகி போர்வை கொண்டு போத்திட்டாங்க. ஒரு ஆறுதல் ஏற்பட்டுருச்சு. அப்ப சொல்றாங்க, கல்லா வல்லாஹி, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. என்னமோ உங்களுக்கு 1000 சொல்லி சொல்றீங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது சொல்லிட்டு, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இன்னக்க தசிலு ரஹிம, சொந்தத்தை சேர்ந்து வாழ்கிறீர்கள். தஹ்மிலுல் கல்ல, பிற மனிதர்களின் சிரமங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். தக்ஸிபுல் மஅதூம, நாதியற்றவர்களுக்கு சம்பாதித்து போடுகிறீர்கள். துக்குதுல் லைஃப, விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். துஈனு அலா நவாயிபில் ஹக், உரிமைகளை யார் பறிகொடுத்து விட்டார்களோ, சிரமத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு துணை நிற்கிறீர்கள். 5 இது சொன்னாங்க. என்ன, சொந்தத்தை சேர்ந்து வாழ்றீங்க, பிறருடைய சுமையை நீங்க சுமக்குறீங்க, நாதியத்தவர்கள் சம்பாதிச்சு போடுறீங்க, விருந்தாளிகளை நீங்க உபசரிக்கிறீங்க, யார் உரிமைகளை பறிகொடுத்து விட்டு சிரமத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு துணை நிற்கிறீர்கள். 5 அம்சம் சொன்னாங்க. கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது கணவன் வந்து இப்படி ஒரு மன தடுமாறி வரும்போது ஒரு பொண்டாட்டி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது. நான் ஒரு ஆலிம் சார்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி சொன்னாங்கன்னு. அவர் சொன்னாரு, மாப்பிள்ள நம்ம பொண்டாட்டி இது 5ல் 1 நமக்கு இருக்குன்னு சொன்னாலும் நமக்கு நோபல் பரிசு தந்துருவான் அப்படின்னு சொன்னார். இப்போ கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த 5 அம்சம் சொன்னாங்க. இது நபியுடைய அஹ்லாக். புரிஞ்சுக்கிச்சுங்களா? இது நபியினுடைய 40வது வயசு நடக்குது.
ஏகத்துவத்தை நபி சொன்னாங்க. அதற்கு பின்னால காபிர்களுடைய நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ சில சஹாபா பெருமக்கள் அபிஷனியாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செய்ய போகும்போது அபூபக்கர் சித்திக் நானும் போறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. துணிமணிலாம் தூக்கிட்டு மூட்டையெல்லாம் முடிச்சுலாம் கட்டிட்டு மக்காவுக்கு வெளியே பருப்புல் ரிமாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்னு தகீனா அப்படின்னு ஒருத்தர், மக்காவாசி, முஸ்லீம் இல்ல, மக்காவில முக்கியமான ஒரு பிரமுகர். இப்னு தகீனான்னு ஒரு பேர். பெரிய பணக்காரர், செல்வாக்கு படைத்தவர், மக்காவுடைய முக்கிய பிரமுகர்கள்ல அவர் ஒரு ஆள். அவர் இங்கே வெளியூருக்கு போயிட்டு வர்றார். பருப்புல் ரிமாது இடத்துல அபூபக்கர் சித்திக் அவங்களும் அவர் சந்திக்கிறார். சித்திக் அக்பர் சந்திக்கிறார். எந்தெங்க போறீங்க? இது ஊர்லாம் ஊராயா? ஒழுங்கா தொழுக விடுறானா, ஒரு ஓத விடுறானா? உங்க ஊரே வேணாம் தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ சொன்னாரு அவரு, இன்ன மிசலக்க லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜ். உங்களை போன்றவர்கள் ஊரை விட்டு வெளியே போகவும் கூடாது, நீங்கள் ஊரை விட்டு வெளியேறவும் கூடாது. உங்களை போன்றவர்களை இந்த ஊருக்காரர்கள் வெளியேற்றவும் கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்னு தகீனா அபூபக்கர் சித்திக்கை பார்த்து சொல்றாரு, சித்திக் அக்பர் பார்த்து சொல்றாரு, இன்னக்க தசிலு ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ துக்ரில் லைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக். உங்களுக்கு இப்போ தர்ஜுமா செய்ய வேணாம், ஏற்கனவே செஞ்சாச்சு. சித்திக், அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கத்தீஜா நாயகி பல வருடங்களுக்கு முன்னால் என்ன சொன்னாங்களோ அதான் இப்படியே சொல்றார். கத்தீஜா நாயகி நபியை பார்த்து சொன்னது இவருக்கு தெரியாது, என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா இப்னு தகீனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர் சித்திக்குல் அக்பரை பார்த்து இந்த அம்சம் 5 அம்சத்தை சொல்றாரு. இப்படிலாம் இருக்கிற ஒரு மனுஷன் ஊரை விட்டு போலாமாயா? நீங்க எல்லாம் ஒரு நல்ல மனுஷன் ஊரை விட்டு போனா என்னையா இருக்கும்? நீங்க எல்லாம் போகக்கூடாது. நீங்க போற மாதிரி இந்த ஊருக்காரன் நடக்கவும் கூடாது. வாங்க திருப்பி அழைச்சிட்டு வந்து என்ன செஞ்சாரு, மக்கால வந்து விட்டார். சொன்னாரு, நம்ம யாரும் அவருக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான நோவினையும் தரக்கூடாது. அவர் மார்க்கத்தை அவர் பின்பற்றிட்டு போறாரு, உங்களுக்கு என்னையா அப்படின்னு மக்காவோட குறைசிகள்கிட்ட காப்பிர்கள்ட்ட பேசினார். இப்ப நமக்கு தேவை என்னன்னு சொன்னா, சித்திக்குல் அக்பரை பார்த்து சொன்னாரு இல்லையா 5 அம்சம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கத்தீஜா நாயகி சொன்ன வார்த்தை. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேக், சித்திக்குல் அக்பர் முரீது. இப்ப ஷேகோட அகலாக்கம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சுல. இதுதான், இதுக்குத்தான் கான்கா, இதுக்குத்தான் கூணுமா சாதுக்கு தாலீம் கேட்கறது இல்லை. அது 2வது. முதல்ல அகலாக் என்ன செய்யணும், சரி பண்ணும். வயசு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு மனுஷனை நான் அதுக்கு முன்னாலே பார்த்தது கிடையாது, அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அது மாதிரி கிடையாது. நீங்களாம் என்னோட சீனியர். இப்ப நம்ம முகமது அலி மௌலாலாம் வந்து சர்க்கார் மாதிரியே பேசுவாங்க, அவங்களாம் பழைய ஆளு. நாங்கள்லாம் வந்து இப்போ சில்சிலா ரீதியா பார்த்துக்கிட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சீனியர் தான், அவங்க நான் ஜூனியர் தான். ஏன்னா அவங்களாம் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பையன் ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கடைசியாக சர்க்கார் 4 பேருக்கு கிராமத்து கொடுத்தாங்க. நாங்க தான் சர்க்காருடைய கடைக்குட்டி பிள்ளைங்க. நாங்க தான் கடைக்குட்டி பிள்ளைங்க. இந்த 4 பேர்லயே கடைசியா பையத்தால நான் தான். ஏன்னா அவங்க 3 பேருமே எது செஞ்சுட்டாங்க, எனக்கு சீனியர் தான் பையத்துல. அதனால எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, என்னை விட உங்களுக்கு செய்க நீங்க ரொம்ப காலமா பார்த்தாள் நிறைய தெரியும். அதனால இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு கான்கா என்பது செய்குக்கு தேவையில்லை, முரீதுக்கு தான். கான்கா எதுக்குன்னு சொன்னா சுகுபத்தை செய்குக்கு தான். சுகுபத்தை செய்கு ஏன்னா அகலாக்க தன்னுடைய அகலாக்க மாத்திக்கிறது. இதுதான். இதுக்காக வேண்டி யூசுப் அலிம்சா கான்கா ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில ஃபைஸி நாயகத்து துவா பரக்கத்துல காலகாலமா அவர்கள் நடத்துவாங்க. அவர்கள் பிள்ளை நடத்துவாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் அது நடக்கணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களுக்கு ஆஃபியத்து சலாமத்தை கொடுத்து நீண்ட நெடிய ஆயுளை கொடுத்து அதற்கான காரியம் செய்வதற்கு முறிவுகளை தரிபித்து செய்வதற்கான முகாந்திரங்களை எல்லாம் அதை லேசுபடுத்தி அல்ல அவர்களுக்கு கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்க்காவுடைய பேர பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க இருக்கிற சபையில நம்ம பேசுறதே போதும். அதவு பங்கன் இந்த மாதிரி செய்திகளை பேசுறதுக்கு தகுதியானவங்க அவங்க தான். அவங்க செய்கை நாயகத்தில் ரத்தம். அவங்க காலில் பட்ட தூசி நம்ம தலையில விட்டா அது நமக்கு அல்லா செஞ்ச பெரிய பாக்கியம். அவர்களுடைய சர்க்கரை காந்தானை சார்ந்தவங்க அல்லாஹுக்கு சுபஹானஹு அவர்கள் மூலமாகவும் இந்த உலகம் முழுவதுக்கும் அவர்களுடைய கால் படாத நாடே இல்லை என்று சொல்ற மாதிரி உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் அல்லாஹ் கொண்டு போய் லாயிலாக அவருடைய சேவையை செய்வதற்கு அவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் பொருட்டாக அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சை போடுவாங்க. அந்த லாயிலாக அவருக்கு சேவை செய்கிற காதிமாக இருக்கிற இந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சை போடுவானாக. வாஹருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 10 நிமிஷம் சொன்னா கஜல் எப்பவுமே அதிகமாவே பேசுறாரு அப்படின்னு முக்கியத்தை பேசி நினைக்கிறாப்புல.